Shalom. Praise God, day 104. I greet you all in the name of our Lord Savior Jesus Christ. இன்றைக்கு நாம் Be the Light in the World என்ற தலைப்பில் Leviticus chapter 14 அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட முடிவே இல்லாத ஒரு தொழுநோயாளியின் சுத்தப்படுத்தும் முறை, அதனுடைய வழிமுறைகள், அதனுடைய லா நிறைந்த ஒரு கருகலான ஒரு சாப்டர் போல நமக்கு இருக்கலாம். ஆனால் அவற்றின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு டீப்பான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-6 வசனங்களிலே பார்க்கும்போது இந்த 3 வசனங்களை மாத்திரம் எடுத்தால் அது கிறிஸ்துவின் சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பியூட்டிஃபுல்லாக சொல்கிறத நாம் பார்க்கலாம். Verse 4, சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து என்று நாம் பார்க்கலாம் வசனத்திலே. அப்போ இங்கு 2 குருவிகளை பார்க்கின்றோம். ஒன்று கொல்லப்படுகின்றது, மற்றொன்று உயிரோடு வெளியிலே விடப்படுகிறது. கொல்லப்பட்ட குருவியை ஃபோர்ஷேடோவா நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிறதை காணலாம். விடுதலையாக்கப்பட்ட மற்றொரு குருவி இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பாவியை குறிக்கிறது. கேதுரு கட்டை பாலஸ்தீன் தேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம். ஆகவே கிறிஸ்துவின் சிலுவை கேதுரு மரத்தால் ஆகியிருக்க வேண்டும் என்று சிம்பாலிக்கா காட்டுகிறது. இந்த சிவப்பு நூல் மத்தேயு 27ஆவது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிப்பது போல ரோமன் சோல்ஜர்ஸ் இயேசுவின் மேல் சிவப்பு அங்கியை தரித்த அந்த காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஈசோப்பு என்னும் வார்த்தையை குறித்து வாசிக்கும் போது யோவான் 19வது அதிகாரம் 28லிருந்து 30வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 28வது அதிகாரம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்படி லேவியராகமத்தில் வாசிக்கும் ஒவ்வொரு பலியும் கிறிஸ்து நமக்காக பலியானதை சுட்டி காட்டுகிறது. இந்த லெப்ரசியுடைய வாழ்க்கையை போல பாவத்தினால நாற்றம் எடுத்து பரமனுக்கும் பாவிக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி ஜனங்கள் மத்தியிலே அவமானத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திற்கும் பாவ பிரமாணத்திற்கும் நாம் விடுதலையானோம். அதைத்தான் ரோமர் 8வது அதிகாரம் 1-2வது வசனங்களில் வாசிக்கும் போது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உண்மையாகவே நாம் விடுதலை ஆகி இருக்கின்றோம். அவர் கொடுத்த விடுதலையை நாம் சரியாக பயன்படுத்துவோம். ஆமீன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், இந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல ஃபோர்ஷேடோவா சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தீரப்பா. நாங்கள் இனி ஒரு பாவத்திற்கும் அடிமை இல்லை, உமக்கு அடிமைகளப்பா. உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த பெரிய விடுதலையை தந்து சமாதானத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி, சிலுவைக்காக நன்றி. அவமானத்தை மாற்றி ரட்சிப்பினால் எங்களை அலங்கரித்திருக்கிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அந்த தியானித்த ஒவ்வொரு அந்த வசனங்களில் உள்ள ஆழமான அடி கருத்துக்கள் எங்களுடைய இருதயத்திலே இன்னும் பதிந்தப்பா. இதை இன்னும் நாங்கள் தியானிக்க இன்னும் எங்களுக்கு பலனை தாங்க, உமக்குள் களி கூற கிருபை தாங்க. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களை விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால மீட்டெடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.